சிவபெருமானை மட்டும்தான் ஈஸ்வரன் என்று அழைப்பார்கள். சிவனுக்கு பிறகு 2 பேருக்கு மட்டுமே ஈஸ்வரன் என்ற பட்டம் கிடைத்திருக்கிறது. ஒருவர் தர்மத்தை காக்கும் சனீஸ்வரர், மற்றொருவர் முனீஸ்வரர். முனீஸ்வரர் சிவபெருமானின் காவலர்களில் ஒருவர் ஆவார். முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அரக்கன் தேவலோகத்தை ஆட்சி புரிய வேண்டும், தனக்கு சிவனாலும் விஷ்ணுவாலும் அழிவு நேரக்கூடாது என்று பிரம்மனிடம் வேண்டி வரத்தை பெற்றுக் கொண்டான். பின் தேவர்களையும் மனிதர்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தான். அந்த அசுரனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியிடம் அனைவரும் வேண்டினார்கள். பார்வதி தேவி காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்தாள். அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வாளமுனி, சடைமுனி என்று 7 முனிகளை தன் சக்திகளால் உருவாக்கினார். அவர்கள் அனைவரும் சேர்ந்த அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்தார்கள். பின்பு அவர்கள் ஒரே வடிவமாக பூமியில் மக்களை காப்பாற்றுவதற்காக வந்தனர். இவர்களின் அம்சமாக விளங்குபவரே முனியப்பன் ஆவார். இன்றும் இவருக்கு நடத்தப்படும் திருவிழாக்களில் கலந்து கொள்ள வெளியூர்களிலிருந்து கிராமத்துக்கு படையெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.